எஸ்இஓக்கு ஃபியூச்சர் இருக்கா, எஸ்இஓ ஒரு கெரியர் ஆப்ஷனா சூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய பேர் கேட்கறாங்க. அந்த கொஸ்டினோடவே சேர்த்து இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, எஸ்இஓ டெட்ன்றாங்களே அது உண்மையா? அப்படி இருக்கும்போது நான் எப்படி அது கெரியர் ஆப்ஷனா சூஸ் பண்றது அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. இந்த வீடியோல அதுக்கான ஆன்சர் கிளியரா பார்க்கலாம். நான் எஸ்இஓ அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸ் ஆகுது. நான் ஸ்டார்ட் பண்ண புதுசுல இருந்து எஸ்இஓ டெட், எஸ்இஓக்கு ஃபியூச்சர் இல்ல அப்படிங்கிற வேர்டை நான் கேள்விப்பட்டுட்டே இருக்கேன். இப்ப 13 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் அது கேட்டுட்டே தான் இருக்கேன். நான் கேட்கிற இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணீங்களாவே எஸ்இஓக்கு ஃபியூச்சர் இருக்கா இல்லையான்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பிசினஸ் வெப்சைட் இல்லாம க்ரோ ஆகும் அப்படின்னு நீங்க இந்த இன்டர்நெட் ஏரால நடக்கும்னு நினைக்கிறீங்களா? ரெண்டாவது நீங்க கேட்கலாம், மோஸ்ட் ஆஃப் த பிசினஸ் பெய்ட் ஆட்ஸ் தான் பண்றாங்க, எஸ்இஓ ஃபோக்கஸ் பண்றது இல்ல அப்படின்ட்டு. பட் ஒரு ஸ்மால் பிசினஸ் எவ்வளவு நாளைக்கு அவங்களால பெய்ட் ஆட்ஸ் ரன் பண்ண முடியும்? பெய்ட் ஆட்ஸ் யார் ரன் பண்றாங்களோ அது சின்ன கம்பெனியா இருந்தாலும் சரி, பெரிய கம்பெனியா இருந்தாலும் சரி, அது ஒரு ஷார்ட் டேர்ம் growthக்காக தான் பண்ணுவாங்க. பட் லாங் டேர்ம்ல ஆல்டர்னேட்டிவா எஸ்இஓவை அங்க பில்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா எஸ்இஓ வந்து ரிசல்ட் கொடுக்க லேட் ஆகும். சோ அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்றதுனால தான் அவங்க பெய்ட் ஆட்ஸ்க்கு போறாங்க. பெய்ட் ஆட்ஸ் வந்து ஒரு கம்பெனி எப்பவுமே பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு ஷார்ட் பீரியடுக்கு தான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணி பெய்ட் ஆட்ஸ் பண்ணுவாங்க. ஓவர் த டைம் அதை ஸ்லோ பண்ணிடுவாங்க, அதை ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. பட் எஸ்இஓ எப்பவுமே பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பிசினஸ் ஆர்கானிக்கா க்ரோ ஆகும் அப்படின்னு சொன்னா எந்த பிசினஸ்னா அதை விடுவாங்களா? சோ எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம போகாது. பட் எஸ்இஓ எவால்வ் ஆயிட்டே இருக்கும். 13 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண எஸ்இஓ வேற, இப்ப பண்ணிட்டு இருக்க எஸ்இஓ வேற. பட் நீங்க எஸ்இஓல உங்க கெரியர் ஆப்ஷன் பில்ட் பண்றீங்க இல்ல பில்ட் பண்ண போறீங்கன்னா எஸ்இஓவை கான்ஸ்டன்டா ஸ்டடி பண்ணிட்டே இருக்கணும். நீங்க அப்டேட் ஆயிட்டே இருக்கணும். இது பண்ணாம நான் ஜஸ்ட் எஸ்இஓ மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு கெரியர் ஆப்ஷன்ல க்ரோ இருக்காது. இன்னொரு முக்கியமான திங் என்னன்னா, நான் வந்து ஒரு ஃப்ரெஷர் இல்ல 2-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருக்கேன்னா நீங்க ஒன்லி எஸ்இஓ மட்டும் கத்துக்கிட்டா போதும். பட் நான் ஒரு சீனியர் லெவலுக்கு போறேன், ஒரு லீட் லெவல் போறேன், ஒரு மேனேஜர் லெவல் போறேன், ஒரு ஹெட் ஆஃப் த மார்க்கெட்டிங் லெவல் போறேன், அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வெறும் எஸ்இஓ வச்சு மட்டும் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனில போக முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா SEO பிளஸ் பெய்ட் மார்க்கெட்டிங் சேர்த்து கத்துக்கணும். பெய்ட் மார்க்கெட்டிங் லைக் கூகுள் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ், லிங்க்டின் ஆட்ஸ் அதுவும் சேர்த்து கத்துக்கணும். அது மட்டும் இல்லாம இமெயில் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இதுக்கான பேசிக் நாலேஜாவது இருக்கணும். அப்பதான் நீங்க ஒரு சீனியர் பொசிஷன் ஆர் ஹையர் போகும்போது உங்களால அங்க சஸ்டெயின் பண்ண முடியும். யாருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சூட் ஆகும், யாருக்கு SEO சூட் ஆகும், யாருக்கு பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் சூட் ஆகும், அது மட்டும் இல்லாம இன்னொன்னு ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் ஒன்னு இருக்கு, அது யாருக்கு சூட் ஆகும் அப்படிங்கறத டீடைலா நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன்.